பொருத்தத்திலே 10 பொருத்தம் காணும் முறையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமானதா, 10 பொருத்தம் இருந்தால் திருமணம் முடிச்சிடலாமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போது இந்த 10 பொருத்தம் காணக்கூடிய முறையில் என்னென்ன விதமான, எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ ஃபைனாக இருக்குங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போது இந்த முதல்ல இப்போ வேறு சேனல் மாற்றிருக்கனால இப்போ நல்லாயிருக்கும். இப்போ இந்த 10 பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை முதல்ல பார்ப்போம். இப்போ நாம் அதுக்கு உதாரணத்துக்கு என்ன பண்ணுறோம், ஒரு பெண்ணோட ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். அந்த பெண் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம், ஆண் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். அப்போ பெண் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா என்ன ராசியில் இருப்பார்? சிம்ம ராசியில் பிறந்த பெண்ணின் ஜாதகத்தை நாம் பொருத்தம் பார்க்க எடுக்கிறோம். அடுத்து ஆண் ரோஹிணி 4ஆம் பாதம். ரோஹிணி நட்சத்திரம்னா எங்கே வரும்? ரோஹிணி அப்படின்னா உங்களுக்கு எங்கே ரிஷப ராசியில் வந்துடும். ஸோ அப்போ வந்து ரிஷப ராசியில் பிறந்த ஒரு ஆணிற்கு சிம்மத்தில் பிறந்த ஒரு பெண்ணிற்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்ய வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஆய்வு எப்படி செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஆய்வு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். சரிங்க, முதல்ல இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த 10 பொருத்தம் பார்த்துட்டா எல்லோரும் மைக்கை மீட் பண்ணிங்க. ஏன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வரிசையாக போயிடும். மைக்கை எல்லாம் ஆஃப் பண்ணிங்க. வேறு ரெக்கார்டிங்கர் ஓடிட்டுருக்கு. இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 10 பொருத்தம் பார்த்து திருமணம் முடிச்சு இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்தோடனே டக்குன்னு கோதண்ட ராமன் சார் மைக் ஆஃப் பண்ணல, நான் ஆஃப் பண்ணி விட்டேன், நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டாம், அவருக்கு ஆஃப் பண்ண தெரியாது. சரிங்க, அப்போது இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது அது இருந்தால் போதுமா சார், திருமணத்தை முடிச்சிடலாமா, நல்லபடியாக திருமணம் அமைஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறதும் ஒரு ரூபா காசை எடுத்துங்க. இந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்கு விளாடுவாங்கல்ல, டாஸ் ஸ்டைல் போடுவாங்கள்ல, அப்படி சுண்டி விட்டு பூ விழுந்தா நீ பேட்டு போடி, டைல் விழுந்தா நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறோம் அப்படிம்பாங்களா, அது மாதிரி இந்த ₹1 நாணயத்தை மேலே தூக்கி போட்டு பூவா தலையான்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இந்த 10 பொருத்தம். இந்த 10 பொருத்தம் என்பது நம்முடைய பரம்பரை பூர்வீகமாக இருந்த ஜோதிடர்கள் வாழையடி வாழையாக வளர்ந்த, அதாவது பார்த்திங்கன்னா தன்னுடைய வாரிசுகளுக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி கற்றுக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த பொருத்தத்தில் நிறைய பொருத்தங்கள் இருந்துச்சு. அவங்களுடைய குழந்தைகள் புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. சிம்பிளிஃபை பண்ணி ஒரு தசை பொருத்தம் அப்படின்னு சொல்லி 10 பொருத்தங்கள் மட்டும் இருந்தால் போதுண்டா, இந்த நட்சத்திரத்துலேருந்து என்னன்னா இந்த நட்சத்திரம் வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த பொருத்தம்னு சொல்லி பொழைச்சிக்கடா அப்படின்னு உருவாக்குனது தான் இந்த 10 பொருத்தம். அப்போது இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டுக்கு போனால் டைவர்ஸ் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கவங்கள கூப்பிடுங்க. பொருத்தம்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்னையா அடையா 10 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம் இருந்துச்சு, 9 பொருத்தம் இருந்துச்சு, 10 பொருத்தம் கூட இருந்துச்சு, நாங்கள் ஏன்டா கோர்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி அதை விட கூடுதலாக என்ன பண்ணுறாங்க, தரகரே பார்க்குறாரு, அதெல்லாம் விட பையனே பார்த்துட்றான். நான் இப்போ நம்ம ஆப்பில் கொடுத்துருக்கேன் பெண்ணோட நட்சத்திரம் மகம். அப்போ என்ன பண்ணணும், பெண்ணோட நட்சத்திரத்தை போய் சிம்மம் மகம் அப்படின்னு டைப் பண்ணிடுவோம். அடுத்து ஆணுடைய நட்சத்திரம் ரோஹிணி 4ஆம் பாதம், அப்போ என்ன ரிஷபம் ரோஹிணி அடிச்சிட்டோம்னா எத்தனை பொருத்தம் இருக்குதுன்னு காமிச்சிடும். அப்போ ஒரு ஜோதிடர் தேவை இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இந்த நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு நுழை வாயிலை போல தான், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி தான், அதுவே வந்து முடிவாகாது. அப்போது இது வந்து தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பொருத்தங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். சரி, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்து 10 பொருத்தம் பார்த்து செய்த திருமணங்கள் எத்தனையோ பிரிவில் முடிந்து விட்டன. இப்போ முந்தைய காலத்தில் பார்த்தோம்னா வேத ஜோடம் பயின்ற ஜோதிடர்கள் தங்களின் வாரிசுகளை வாழையடி வாழையாக தங்களுடைய குலத்தொழிலான இந்த ஜோதிட தொழிலே ஈடுபடுத்த முற்பட்டனர். அப்படி முற்படுத்தும் போது திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதை உள்வாங்கி அதுக்கு பலன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அதுக்காக ஒரு ஷார்ட்டாக ஒரு சிம்பிளிஃபை பண்ணி வந்து ஒரு முறையை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த முறைதான் தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மாகேந்திர பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே நேரம் யோனி பொருத்தம், சிறுதீர்க்க பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை பொருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 விதமான பொருத்தங்களை கண்டுபிடிச்சாங்க. அப்போது திருமணம் செய்திட நட்சத்திர பொருத்தம் பத்தாதா அப்படின்னு கேட்டால் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இருந்தால் போதாது. இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான்,
நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் வாழ முடியாதா அப்படின்னா வாழலாம். ஆனால் ஒயில் இன் ரோம் பி ஏ ரோமன். நீங்கள் வந்து எந்த நாட்டில் இருக்கியோ அந்த நாட்டுக்கு தகுந்தாப்புல மாட்டிக்க. பாம்பு திங்கிற ஊரில் இருந்தால் என்ன சொல்ல, நடுத்துண்டு எனக்கு அப்படின்னு சொல்லிடணும். அப்போது நமக்கு இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமானதுன்னா ஒரு டோக்கன் மாதிரி. அது வேணும் தான், அது இல்லாமல் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜாதகம் கூட, அந்த ஜாதகர் நம்ம லைனில் இருப்பார்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்சோன்னே அவர் பேரை சொல்லி கூட கூப்பிட்றேன். இப்போ ரெக்கார்டிங் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது 10 பொருத்தம் இருந்தால் திருமண வாழ்வு சிறக்குமா, 10 பொருத்தம் பார்த்து செய்த திருமணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அத்தனை நீடித்து நிலைப்பதில்லை. காரணம் என்னவென்றால் இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு கேட், ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு டோக்கன். அப்போது இந்த டோக்கனை வச்சுக்கிட்டு 10 பொருத்தம் இருக்குது நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு பேசுகிறது ஆகாது. உண்மையிலே ஜாதக பொருத்தத்தை பார்க்கணும், தசாபுத்தியை அறிந்து உணர்ந்து பலன் எடுக்கணும். இப்போ திருமணம் மைக்கு ஆஃப் பண்ணிடுங்க, வெளில அனுப்பிடுங்க. ராஜகோபாலன், ஹேமலதா, கோபாலன், மைக் ஆஃப் பண்ணிங்க, நான் வெளில அனுப்பிடுவேன். நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கேட் அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்க, இந்த நட்சத்திர பொருத்தம் அதில் ஒரு சில பொருத்தங்கள் அவசியமானது அப்படின்னு கூட எடுத்துக்குவோம். ஆனால் உண்மையானது என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறோம். திருமணம் முடித்தோடனே மணமகனுக்கும் மணமகளுக்கும் திருமணம் முடியுது. நீங்கள்லாம் ஜோதிடர் உட வந்துட்டாங்க, நீங்கள் எடுக்கிறீங்க, கம்ப்யூட்டரில் போடுறீங்க, தசா பொருத்தம் எல்லா தசா பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருக்குது. உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்க்குறீங்க. வியாழ நோக்கம் இருக்குது, 2 பேருக்கு வியாழ நோக்கம் இருக்குது, திருமணத்தை முடிங்கியான்ட்டிய. திருமணம் முடிச்சு 1 மாதம் ஆச்சு, பையன் இறந்து போயிட்டான். ஜோதிடரின் நிலை என்ன? ஆயுஷை பார்க்கலையா? பொண்ணு வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? ஏன்பா அந்த பிள்ளைக்கு மாங்கல்ய தோஷம் எதுவும் இருக்கா, இல்லை மாங்கல்ய பலம் இல்லாத பொண்ணை அப்படி பார்த்து இது பண்ணியா அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உதாரணமாக ஆயுள் பலத்தை பாருங்கள். அப்போது முதல்ல ஆயுள் பலம் அறிந்திட அந்த இருவரின் ஜாதகத்திலே லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் என்ன நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். லக்னாதிபதி நல்லா இருக்காரா? அடுத்து லக்னாதிபதி ஒரு 30 மார்க். இப்போ லக்னம்ங்கிறது ஆயுளை குறிக்கக்கூடியது அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி நிலைக்கு ஒரு 30 மார்க், ஒரு 33 மார்க் போட்டுக்கோம். அடுத்து 8ஆம் அதிபதி நிலையை பார்க்கணும். 8ஆம் அதிபதியின் நிலையை பாருங்கள். அடுத்து ஆயுள்காரகன் சனியின் நிலையை பாருங்கள். இது 3ஐயும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வருதோ அதான் மத்தியம வயது. இது சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நாம் அந்த ஆயுள் பலம் இல்லாதவரை, மாங்கல்ய பலம் இல்லாதவரை இணைக்கும் பொழுது, ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் இல்லை, 8 குடையவன் நீசதாரையில் இருக்கான், அந்த திசை நடக்குது, அப்போ தான் கல்யாணம் நடக்குது. அப்போ என்ன ஆகும்? மாங்கல்யத்தை அவருக்கு என்ன பரிகாரமோ அதை சொல்லணும். அதாவது 2 பேர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடணும். அப்போது இந்த 8ஆம் அதிபதியை கொண்டு பெண்ணின் மாங்கல்ய பலத்தை அறிந்து கொள்ளலாம். மணமக்கள் இருவருக்கும் நடைபெறக்கூடிய தசா, அதாவது நடைபெறும் தசா குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்குள் கணவன் மனைவி இருவனுக்கும் ஏதாவது பிரிவினை வரக்கூடிய திசை இருக்கா? இவருக்கு 6 கூடிய திசை நடக்குது, அந்த பொண்ணுக்கு 8 கூடிய திசை, இவர் வம்புழுத்தாருன்னா அது கோர்ட்டுக்கு போயிடும். அப்போ 6, 8 அதிபதிகள் திசை இருக்கா? ஏதாவது பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கா? இல்லை ஒருத்தர் அனுசரித்து போனால் பரவாயில்ல அப்படின்னு இருந்தால் சேர்க்கலாம். அப்போது இங்கே நாம் பார்க்க வேண்டியது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பிரிவினைகள் ஏற்படக்கூடிய தசாபுத்தி நடக்க வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இல்லற இன்பத்திற்கு தனக்கு பொருத்தமான துணையை தேர்ந்தெடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் இந்த திருமணம் அப்படிங்கிற வைபோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு களத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதுவும் பார்த்திங்கன்னா இருவருக்கும் தாம்பத்திய சுகம், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 2 பேருக்குமே தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இந்த தாம்பத்திய சுகம் இருவரில் ஒருவருக்கு நாட்டம் குறைவாக இருக்குமே ஆனால், எப்படி குறைவாக இருக்கும்? அதாவது யாராவது ஒருத்தருக்கு நாட்டம் அதிகமாக இருக்குது, மற்றவங்களுக்கு நாட்டம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கணும். ஆமாம், 3ஆம் அதிபதி நல்லா இருக்காரா? 3ஆம் இடம் யாருங்க? 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், வீரம், வீரியம். அதே நேரம் என்ன, நமக்கு யாரோ ஒருத்தர் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. யார் பேர் சொல்லுங்களேன்? SGM சார், அப்புறமா பார்ப்போம், ஏற்கனவே இடம் இல்லை. பாய்.
எல்லாருக்கும் அப்படி இருக்கா? சிக்னல் நல்லா இருக்கா? எப்படி இருக்கேன் சார்? நீங்கள் ஆடியோ கட் ஆகிறது வராது. அதனால் நம்ம வேறு நெட்டு வந்து சரிங்க. நல்லா இருக்குங்க. மெஜாரிட்டி எல்லோரும் நல்லா இருக்குட்டாங்க. ரீஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க. இப்போ அந்த இல்லற இன்பத்திற்கு இப்போ என்னங்க திருமணங்கிறது எதுக்கு பண்ணுறோம்? திருமணம் அப்படிங்கிற வைபோகம் பார்த்திங்கன்னா 2 பேரும் சம்பாதிக்கிட்டு எல்லாம் பண்ணட்டும். தாம்பத்திய சுகங்கிறது முக்கியம். ஒரு பெண்ணுக்கு 3ஆம் அதிபதி நல்லா இருக்கார். 3ஆம் அதிபதி யார்? வீரம், வீரியம் அப்படின்னு சொல்லுவோம்ல. 3ஆம் இடத்துல என்ன இருக்குது? தைரியம், வீரம், வீரியம். வீரியம்னா என்ன? வீரியங்கிறது காமத்தின் அளவு. பொண்ணுக்கு காமத்தோட அளவு ரேட்டிங் கூட இருக்குது. பையனுக்கு காமத்தில் நாட்டமே இல்லை. 3ஆம் அதிபதி நீசம். 3ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார், இல்லை ராகு உட்கார்ந்துருக்கார். 3 கூடையவன். அந்த 3ஆம் அதிபதி போய் உட்கார்ந்துருக்க நட்சத்திரம் என்ன? அவர் போய் சனியோட நட்சத்திரம் அலிகிரகத்தின் நட்சத்திரத்திலேயோ இல்லை புதன்ற அலிகிரகத்தின் நட்சத்திரம் உட்காரும் போதோ 3ஆம் அதிபதி நீசமாகும் போதோ அவருக்கு தாம்பத்திய சுகத்தில் நாட்டம் இருக்காது. அப்போது பெண்ணிற்கு இணையான ஆணை இணைக்கணும். இருவருக்கும் தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அப்போது நல்ல தாம்பத்திய சுகத்தில் நாட்டம் இருக்கக்கூடிய அந்த பெண்ணிற்கு நாட்டமே இல்லாத ஒரு ஆணை முடிக்கும் போது இல்லறம் நல்லறமாக இருக்காது. அப்போது இல்லற இன்பத்திற்கு தனக்கு பொருத்தமான ஜோடியை தேர்ந்தெடுக்கும் போது இருவரின் ஜாதகத்திலும் முக்கியமான பாவங்களை ஆராய வேண்டும். இப்போ வெளிநாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வெளிநாட்டில் என்னென்னா டேட்டிங் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்குது. டேட்டிங்னா என்ன? இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்குது அப்படின்னா இந்த ஆணும் பெண்ணும் நமக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுக்குவோம். ஒரு 2 மாதம் நான் அவங்க கூட சுற்றுறேன், வர்றேன், வா, கணவன் மனைவியாக கூட வாழ்ந்து பார்ப்போம். இப்போ ஒரு பையனோட கேரக்டர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, சும்மா அவன் டெய்லி 1 மணி நேரமோ 5 நிமிஷமோ பார்க்கும்போது அவனோட கேரக்டர் தெரியாது. தொடர்ந்து ஒரு 10 நாள்லேருந்து 20 நாள் இருக்கும்போது அவனோட நல்லது கெட்டது எல்லாமே வெளிப்பட்டுரும். அவனோட குறை நிறை எல்லாம் தெரிஞ்சிடும். அப்போது என்னென்னா, நமக்கு இந்த டேட்டிங் கலாச்சாரம் அப்படிங்கிறது வெளிநாடுகளில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் டேட்டிங் கலாச்சாரம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான் அவன்? முதல்ல அந்த பொண்ணு ஒரு பையனை தேர்ந்தெடுக்குது. 2 பேரும் டேட்டிங் போகிறாங்க, ஊர் சுற்றுறாங்க, இங்கே போகிறாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா ஒரு கணவன் மனைவி போல், எங்கடா வந்துட்டியா, வீட்டுக்கு வந்துட்டியா? ஆமாம் வந்துட்டேன். என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் பாரில் உட்காந்துருக்கேன். சரி, அப்போ இவனோட கேரக்டர் என்னென்ன அப்படி இப்படிங்கிற எல்லாமே தெரியும். இன்னும் கூடுதலாக வெளிநாட்டில் என்ன பண்ணுறான்? 2 பேருமே திருமணத்துக்கு முன்னாடி தாம்பத்திய சுகத்தை அனுபவிச்சிடான். அப்போ அந்த பெண்ணிற்கு அவன் இணையானவனா இணை இல்லாதவனா அப்படிங்கிற அந்த பெண் உணர்ந்துடும். ஒருவேளை அந்த தாம்பத்திய சுகத்திலேயோ இல்லை பொருளாதாரத்திலேயோ இல்லை அவன் குணத்திலேயோ ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு நிராகரிச்சிடும். அந்த பையனும் அந்த பொண்ணை பற்றி புரிஞ்சுக்குவான். அப்போது அங்கே டேட்டிங் கலாச்சாரம் இருப்பதால் அவர்கள் திருமணம் என்ற வைபவத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குவோம். ஆனால் இன்று நம்முடைய இந்த கலாச்சாரம் நிறைந்த இந்த இந்திய மண்ணிலே அந்த டேட்டிங் கலாச்சாரம் இதுவரை வரவில்லை. அப்போது ஒரு சிலர் இருக்காங்க. இப்போ இந்த யூடியூப்பில் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தாலி கட்டாமல் நாங்கள் இனிமேல் தான் வீடு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கும் அப்படிம்பாங்க. அது நிறைய பேர் இப்போ அந்த கலாச்சாரத்துக்குள்ளே உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் அஸ் 99% பேர் அதுக்குள்ளே வரல. ஏதாவது 1% பேர் வர்றாங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டி, காஸ்மோபாலிட்டன் சிட்டி அது மாதிரிலாம் இருக்கவங்க டேட்டிங் கலாச்சாரத்தில் ஒரு 1%லேருந்து 5% பேர் இருக்காங்க. அப்போது ஒரு வெளிநாடுகளிலே ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது என்பது சுலபம். அங்கே டேட்டிங் கலாச்சாரம் இருப்பதால் தன் துணையின் நிலையை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். மேலும் பிடிக்கவில்லை என்றால் டேட்டிங் முடிந்த பின்னர் தங்களது உறவு நிலைகளை பிரேக் ஆஃப் செய்து கொள்வார்கள். ஆனால் நம்முடைய நாட்டில் அந்த கலாச்சாரம் இல்லை. திருமணத்திற்கு முன்னர் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பொருந்தி வருவாரா இல்லை மாட்டாரா என தெரிந்து கொள்ள ஞானிகள் கண்டுபிடிச்சது என்னன்னா இந்த நட்சத்திர பொருத்தம், அதாவது திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இங்கே திருமணம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். திருமணம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருவருக்கும், ஆண் பெண் இருவருக்கும் கண்டிப்பாக போக சுகம் அப்படிங்கிறது, தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருவருக்கும் தேவையான ஒன்று. அப்போது அதை தான் முதல்ல மனதில் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த திருமணம் என்பது ஆண் பெண் இருவரின் உடலுறவு சம்பந்தப்பட்ட விஷயம். தாம்பத்திய சுகம் இருவருக்கும் அவசியமானது. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம்? எல்லா பாவகத்தையும் பாடுறான்னு சொல்கிறோம்.
நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு டோக்கன் தான், அது நிலை நிறுத்திடாது. அப்போ என்ன பண்ணணும், 3ஆம் பாவத்தை பார். 3ஆம் பாவத்தில் என்ன இருக்கு, வீரியம். வீரியம்னா என்ன, காமத்தின் அளவு, இந்த கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ காமத்தின் அளவை பாரு. இங்கே பெண்ணிற்கு 3ஆம் அதிபதி நீசமாய், பையனுக்கு 3ஆம் அதிபதி நல்ல நிலையில உச்சதாரையில் இருந்துட்டா அவனுக்கு இணையான துணையை பார்த்து அமைத்து விடுங்கள். அப்போ இணையில்லாத துணையை அமைக்கும் போது வருத்தமான வாழ்வு ஏற்படும். இப்போ 3ஆம் பாவத்தை பார்க்கணும். சரி, 3ஆம் பாவத்தை பார்த்துட்டோம், 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை. 3ஆம் அதிபதி சனி, கேது, புதன் போன்ற அழிகிரகன் கால்களில் இல்லை. 3ஆம் இடத்தை நல்ல கிரகம் பார்த்துருச்சு. அப்போது இந்த காமத்தின் அளவை தெரிந்து கொள்ள இந்த பாவத்தை வச்சு பெண்ணுக்கு ஆண் நிகரானவரா, ஆணுக்கு பெண் நிகரானவரா அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்கலாம். அப்போது தாம்பத்திய சுகம் இருவருக்கும் கிடைத்து விட்டால் அப்போ என்ன இருக்குது, பிரிவினைக்கு இங்கே வேலை இருக்காது. சரி, 3ஆம் பாவத்தை மட்டும் போட்ட பார்த்தா போதுமா அப்படின்னா, காமத்தின் படிநிலை தாண்டினதும் அடுத்து என்ன, 2 பேர் சேர்ந்துட்டான். அப்போது 2 பேரும் இணைஞ்சிட்டோம், 2 பேருக்குமே ஈடு இணையான தம்பதிகளாக வந்துட்டாங்க. அடுத்து என்ன, அடுத்த படிநிலை குழந்தை. அப்போது குழந்தை பாக்கியம் பெற தகுதியானவளாவள் அப்படின்னு பார்க்கணும். அந்த பெண்ணுக்கு குழந்தையை சுமக்கக்கூடிய பக்குவம் இருக்கா, இந்த ஆணுக்கு குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், 5ஆம் பாவத்தை பார்க்கணும். 5ஆம் பாவக அதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் அப்படின்னு தெரியணும். 5ஆம் அதிபதி ஒருவேளை நீசதாரையில் இருக்கார், லக்னப்படி 5 கூடவன் நீசம், குருவும் நீசம், 5ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டார், 5ஆம் இடத்துல ராகு வேற இருக்கார். அடுத்து என்ன பண்ணணும், காரகர் 5ஆம் அதிபதி பலவீனப்பட்டார், 5 குரு காரகரும் பலவீனமாக இருக்கார். அப்போ என்ன பண்ணணும், ராசிப்படியும் பார்க்கணும். அப்போது முற்றிலும் பலவீனமாக இருந்தால் இருவருக்கும் அந்த 5ஆம் பாவம் கெட்டு போயிருக்குன்னா அவங்கள போய் செய்யக்கூடாது. அது எந்த அடிப்படையில் பார்க்கலாம் அப்படின்னா, குருவும் சனியும் சப்தமமாக பார்த்து கொண்டால் சனி தன்னுடைய காரகத்துவத்தை குருக்கு வழங்குவார். அப்போ என்ன பண்ணும், சார் எனக்கு குரு சனி இணைவு தான், எனக்கு இல்லை, நான் உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் கேட்குற மாதிரி சொல்கிறேன். குரு சனி எனக்கு குழந்தை இருக்குது அப்படின்னா ஆம்பளை பிள்ளை இருக்காது. அப்போ 5ஆம் பாவத்தை சீர்தூக்கி பாருங்கள். அதே நேரம் பெண்ணிற்கு கூடுதலாக 9ஆம் பாவத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். அப்போது ஆண் பெண் இருவரும் ஜாதகத்திலே 5ஆம் பாவத்தை பார்க்கணும். சரி, அடுத்து முதல்ல 2 பேருக்கும் சுய குடும்பம் அமையுமா அமையாதா? சுய குடும்பம்னா என்ன, 2ஆம் இடம், 2ஆம் இடம் தான் குடும்பம். அப்போது ஆண் பெண் இருவரும் ஜாதகத்தில் முதல்ல 2ஆம் பாவக அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்துக்கணும். அப்புறம் 7ஆம் பாவத்தை பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடியே முதல்ல 3ஆம் பாவத்தை பார்த்தோம். 3ஆம் பாவத்தோட பரிணாம வளர்ச்சி குழந்தை உண்டா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா, முதல்ல அந்த பொண்ணுக்கு மறுமண அமைப்பு இருக்கா, பையனுக்கு எது மறுமண அமைப்பு இருக்கா, 11ஆம் அதிபதி திசை நடக்குதா, அந்த பொண்ணுக்கு 11 கூட தசை நடக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போது மறுமண அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒருவேளை அந்த மறுமண அமைப்பை குறிக்கக்கூடிய இந்த 11ஆம் பாவம் அந்த தசா இப்போ வரல, ஒரு 50 வயசுலாம் வருது அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது மறுதாரம் தொடர்பான பாவகம் நிகழ்காலத்தில் இயங்க போகுது அப்படின்னா இந்த பையனுக்கு 6-8 நடக்குதான்னு பார்க்கணும். கோர்ட்டு கேஸும் போகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போது மனவாழ்வு அமைக்கும் பொழுது மறுதார அமைப்பை பார்த்துக்கணும். சரி, இருவரோட ஜாதகத்திலையும் சுக்கிரன் என்ன நிலையில் இருக்கிறார், சுக்கிரனோட பலம் என்ன? இப்போ ஒருத்தருக்கு சுக்கிரன் நீசதாரையில் இருக்கார், இன்னொருத்தருக்கு சுக்கிரன் உச்சதாரையில் இருக்கார். இப்போ உச்சதாரையில் இருக்கும்போது அவருக்கு தாம்பத்திய வாழ்க்கைக்கு ரொம்ப அதீதமான ஈடுபாடு இருக்கும். நீசமானவருக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு இருக்காது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிம்மத்தை தாண்டி சிம்மத்திலே ஒரு லிமிட்டுக்கு மேலே வரும்போது பார்த்திங்கன்னா இல்லை சூரியனை விட்டு சுக்கிரன் 40 பாகைக்கு மேலே ஒட்டி சில நேரங்களில் போவார். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கலத்திரத்தில் ஈடுபாடு இருக்காது. அப்போது இருவர் ஜாதகத்திலேயும் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்காரான்னு பார்க்கணும். அப்போ கலத்திரகாரகனை ஆராய்ந்த பின்னர் 7ஆம் பாவகம் நல்ல நிலையில் உள்ளதா? ஐயா 7 கூடையும் நீசம், 11 கூடையும் உச்சம், அப்போ அவனுக்கு தாரதோஷம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், தாரதோஷம் இருக்குதுச்சுன்னா அந்த தசாபுத்தி நடக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்து 2ஆம் அதிபதியின் வலிமையை பார்க்கணும். அப்போது ஒருத்தருக்கு திருமணத்தை பார்க்கணும்னா 2ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கார், நிச்சயம் தாமத திருமணம். 12ல் உட்காந்துருக்கார் சனி,
உச்சதாரர்கள் இருக்கார். 12ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பம் அமையாது, ரொம்ப தாமதமாகி போயிடும். அப்போது 2, 7 ஆகிய ஸ்தானங்களை சனி பகவான் பார்க்கிறாரா? 2ஆம் அதிபதி நிலை என்ன, 7ஆம் அதிபதி நிலை என்ன அப்படிங்கிறத அவருடைய வலிமையும் பார்வையின் அடிப்படையிலே நிலையும் உணர்ந்துக்கணும். அப்புறம் அதுக்கு தாண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தை பார்க்கணும். அப்போது இதையெல்லாம் நல்லா இருந்து 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் அந்த திருமணம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்க மாட்டேன், 2ஆம் பாவத்தை பார்க்க மாட்டேன், 7ஆம் பாவத்தை பார்க்க மாட்டேன், 3ஆம் பாவத்தை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அதையும் பார்க்க மாட்டேன், குழந்தை பாக்கியத்தில் குழந்தையா குரு நல்லா இருக்கார் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டா என்ன ஆகும்னா, இந்த திருமணங்கள் இந்த ஜாதகத்தை பார்க்காமல் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே நம்பி நிற்கக்கூடிய திருமணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இல்லாமல் 10 பொருத்தம் பார்த்து செய்யக்கூடிய திருமணம் 3 மாதத்தில் வல்லை இழுத்து விடும். அப்போது தாம்பத்திய உறவின் அடுத்த படிநிலை அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இருவருக்கும் தசா சந்திப்பு வருதா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பொண்ணு வந்து ராகு திசையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. பொண்ணுக்கு வந்து ராகு திசை, ராகு வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, 5 கூடையவனும் 7ல் இருக்கான். அப்போ என்ன பண்ணோம்னா அந்த பொண்ணு 5 கூடையவன் 7ல் இருந்தான்னா அந்த ராகு என்ன பண்ணுவார், அந்நியத்தில் மனமுடிக்க வைப்பார். ராகு தன்னுடைய தசா காலங்களிலே தூரதேச பயணத்தையோ அந்நியர்கள் மத்தியில் இருப்பார். அதுவே அந்த ராகு திசையோட இறுதி காலமாக இருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா குரு திசை வந்துடும். சதயம் பூரட்டாதி அப்படின்னு வச்சுங்க. அப்போ குரு திசை வருதுங்களேன், என்னாகும், குரு மதம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு நிறைந்தவர். அப்போது அந்த குரு திசை வரும்போது பாருங்கள் தன் இனத்திலே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ வந்து தசா வந்து ஒருத்தருக்கு தசா திருமணம் முடிக்கிறப்போ ஒரு தசா இருக்குது, திருமணம் முடிஞ்சோன்னா டக்குன்னு அப்படியே கேரக்டர் மாறுற மாதிரி, டியூவல் கேரக்டராக மாறுற மாதிரி அப்படி வந்துச்சுன்னா தசா சந்திப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏக தசைங்கிறது வேறு, 2 பேருக்கு ஒரே தசையாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த தசை வந்து 6, 8 இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். சரிங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி திசை நடக்கும் காலத்தில் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. 7.5 சனியிலே ஜென்மச்சனி நடக்கக்கூடிய காலத்திலே 1000 காலத்து பயிர் என்று சொல்லக்கூடிய அந்த திருமண வைபவத்தை பற்றிய விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக அஷ்டமத்து சனி காலங்களிலே பெண்ணிற்கு உரிய மணமகனை தேடாமல் இருப்பது நல்லது. அந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இருக்கார். அப்போது அந்த பனிஷ்மெண்ட்டை நீங்களாக போய் வாங்கிக்க வேண்டாம். அப்போது இவ்வாறு அனைத்து பாவங்களையும் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது என்னாகும், இப்படி திருமண பொருத்தத்தை 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், மறுமணம், ஆயுள், மாங்கல்ய பலம், நடக்கக்கூடிய தசாபுத்தியில் ஏதாவது சண்டை வம்பு இருக்கா இப்படிலாம் பார்க்குறப்ப ஜோதிடருக்கு அதிகப்படியான நேரமாகும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஃபீஸை கூட கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவர் இந்த 100 ரூபாய்க்கு என்ன பார்க்க முடியுமோ நட்சத்திர பொருத்தத்தை பார்ப்பார். அது இவங்க என்ன பண்ணுவாங்க, வந்தோடனே 4 இடத்துல பார்த்தாச்சு அவுட்டை போட்டுடுவான். எல்லோரும் நல்லா இருக்கணும் பயந்துருவான். நம்மளால் ஒன்று 4 இடத்துல 4 பேர் சொல்லிட்டாங்கடா, நம்ம என்னத்தை பார்க்குறது, நல்லா இருக்கியா அப்படின்ட்டு போட்டு போயிடும். இதுக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டியதே இல்லை. இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நுழைவாயில் போல தான். அப்போது எதையுமே மறைக்காமல் நாம் ஒரு திருமண பொருத்தம் பார்க்கணும்னா மறைக்காமல் அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்லிடணும். சரி, அப்போ வந்து இருந்தாலும் இந்த 10 பொருத்தத்தை பார்ப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்ப்போம். 10 பொருத்தத்தில் முதல்ல தின பொருத்தம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நம்மக்கிட்ட ஒரு ஜாதகம் வந்திருக்கு. பெண் மகம் 1, ஆண் ரோஹிணி 4ஆம் பாவத்தில் பிறந்திருக்கார். அதை எடுத்துக்கோங்க, நீங்கள் எழுதிக்கிறனாலிங்க. பெண் மகம் 1, அதாவது சிம்மராசியில் மகம் 1ஆம் பாவத்தில் பிறந்த பெண் ஜாதகம். ஆண் வந்து ரிஷபம், ரோஹிணி 4. இப்போ இவருக்கு தின பொருத்தம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். தின பொருத்தோட விதி என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். தின பொருத்தம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போர்டில் உள்ள சப்ஜெக்டை அடிக்கணுங்க, இடம் வேணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு முதல்ல என்ன பண்ணோம்னா பெண்ணின் நட்சத்திரத்தில் இருந்து, ஏன்னா இந்த வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்போம், ஒரு பையன் வந்து திருமணம் ஆகிருக்கும், 6 மாதம் கூட முடிஞ்சிருக்காது, 4 மாதம் தான் முடிஞ்சிருக்கும், வெளிநாடு ஓடிடுவார், வேலைக்காக ஓடிடுவார். அந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி ஒரு கற்பனையாக ஒரு விஷயத்தை வாட்ஸ்அப்பில் பரவ விட்டுருந்தாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லும், நீடா அப்படி எனக்கு கல்யாணம் முடித்தோன்னு நீ வெளிநாட்டு ஓடி போயிட்ட, நீ முதன்னு என்னைய திருமணம் முடிக்க பெண் பார்க்க வந்தபோதே நீ தனியாக வரல, பயந்தாங்கொழி வரும்போதே 25 பேரோடு தான் வந்தேன், குறைஞ்சபட்சம் 10 பேர் 15 பேரோடு வந்தடா, நான் ஒரு ஆள் தான் அங்கே இருந்தேன். அடுத்து
திரும்ப நிச்சயார்த்தம் பண்ணும்போது 3-4 வேனோட வந்த, நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு இருந்தோம், அவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்தான் திருமணத்தை முடித்தேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கல்யாணத்தன்னைக்கு ஊரில் வச்சு பண்ணின ஊரறிய எல்லாரையும் வர வச்ச, ஆனால் நான் ஒரே ஆள் சிங்கிளாக அவன் வீட்டுக்கு வந்தேன், என் குடும்பத்தாரை அழைச்சிட்டு வரல. அப்போ யார் போய் வாழ போகிறது? யாருங்க? பெண். அப்போ அந்த பெண் தான் அங்கே போய் வாழ போகிறார். ஆண் பெண் வீட்டில் வாழ போகிறதில்ல. அப்போது பெண்ணின் நட்சத்திரத்தில் இருந்து தான் திருமண பொருத்தத்தை பார்க்கணும். அப்போ பெண்ணின் நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமாக வச்சுங்க. அப்போ பெண்ணோட நட்சத்திரம் என்ன? மகம். பையனோட நட்சத்திரம் என்ன? ரோஹிணி. அப்போ அப்படியே எண்ணணும். அப்போ எண்ணுவோமா? அப்போ பொண்ணோட நட்சத்திரத்திலிருந்து ஆணோட நட்சத்திரத்தை எண்ணணும். சரி, பொண்ணோட நட்சத்திரம் மகம், ரைட்டு. மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. எத்தனை நட்சத்திரம் வந்துச்சு? பெண்ணோட நட்சத்திரத்திலிருந்து ஆணோட நட்சத்திரத்தை எண்ணினோம்னா 22வது நட்சத்திரமாக வந்துருச்சு. ஏன் பெண்ணுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஆண்லேருந்து எண்ணக்கூடாது. அப்போது இதுதான் பாயிண்ட். 22வது நட்சத்திரமாக வந்துச்சு. ரைட். இப்போ நம்ம இந்த போர்டில் உள்ள சப்ஜெக்டை அடிச்சிடலாம். இது இனிமேல் தேவையில்லை. 22வது ஸ்டார் அப்படிங்கிறத நாம் பெண்ணின் நட்சத்திரத்தில் இருந்து ஆணின் நட்சத்திரம் 22வது நட்சத்திரம், இதை நம்ம எழுதி வச்சுக்கோம். இப்போ தினப்பொருத்தம் பார்ப்போம். முதல்ல தினப்பொருத்தம் அப்படின்னா பெண்ணின் நட்சத்திரத்தில் இருந்து ஆணின் நட்சத்திரம் வரை எண்ணி பார்க்கும் பொழுது, இப்போ நீங்கள் ஈஸியாக அதை எப்படி சார் மனப்படம் பண்ண நம்ம ஞாபகப்படல அப்படின்னா தினப்பொருத்தத்துக்கு ஞாபகம் வச்சுங்க. முதல்ல 2, 4, 6, 8. எத்தனை நம்பர் போட்டுங்க? 4 நம்பர். ஏறு வரிசையில் இரட்டைப்படை இலக்கத்தை போட்டிருக்கேன். ஏறு வரிசையில் இரட்டைப்படை 2, 4, 6, 8. 4 இதோட ஸ்டாப் பண்ணிக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஒற்றைப்படையை ஆரம்பிக்க போகிறோம். ஒற்றைப்படை ஆரம்பமா? 9, 11, 13, 15 நிப்பாட்டிக்கும் ஒற்றைப்படையை. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நல்லா கவனிச்சுங்க. பாருங்க, 2, 4, 6, 8ன்னு போட்டேன் ஃபஸ்ட்டு. 2, 4, 6, 8ன்னு ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் இரட்டைப்படை இலக்கங்களை 4 இலக்கங்களை போட்டேன். 2, 4, 6, 8. அடுத்து என்ன பண்ணுறேன்? 8க்கு தொடர்ச்சியாக நிப்பாட்டிட்டு ஒற்றைப்படையில் ஏறு வரிசை. அப்போ 9, 11, 13, 15 வந்துருச்சா? 4 டிஜிட் போட்டேன். இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? புதுசாக நான் சொன்னேன்னு வச்சுங்க. பெண்ணின் திருமண வயது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு? 18 வயது. சரி, அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? நீங்களா 18, 20, 24 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 தான் ஞாபகம் வச்சுக்க போறீங்க. இந்த 2 தான் ஞாபகம் வச்சுக்க போறீங்க. அப்போ என்ன ஆகுது? தினப்பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் 2, 4, 6, 8 ஏறு வரிசையில் இரட்டைப்படை இலக்கத்தில் 4 டிஜிட்டை ஏற்றிக்கும். அதோடு நிப்பாட்டுறோம். அடுத்து ஒற்றைப்படையில் ஆரம்பிக்கிறோம். 8க்கு அப்புறம் என்ன? 9, 11, 13, 15 வந்துருச்சா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? பெண்ணின் திருமண வயது 18. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 20, 24 போட்டுக்க போகிறோம். அப்போது தினப்பொருத்தம் பார்க்கணும்னா, தினப்பொருத்தம் இருக்குன்னா என்ன பண்ணணும்? பெண்ணின் நட்சத்திரத்தில் இருந்து ஆணின் நட்சத்திரம் 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 18, 20, 24 இருந்தால் தினப்பொருத்தம் உண்டு. இங்கே 22வது நட்சத்திரமாக இருக்காங்க. அப்போ தினப்பொருத்தம் இருக்கா? தினப்பொருத்தம் இல்லை. அப்போ இங்கே நம்ம போட்டுடலாமா? இல்லைன்னு போட்டுடலாமா? ரவுண்டே கட்டிடுவோம். ரவுண்டு போட்டுருவோம். தினப்பொருத்தம் இல்லை. முடிஞ்சா? ஏன் ரவுண்டு போட்டோம். நீங்கள் நோட்டில் எழுதுனா தினப்பொருத்தம் இல்லை, ஒரு இன்ட்டு போட்டுங்க. தினப்பொருத்தம் இல்லை. சரிங்க, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கணப்பொருத்தம். அது என்ன சார் கணப்பொருத்தம்? வெயிட்டு தூக்கி பார்க்கணுமா? பொண்ணுக்கும் ஆணுக்கும் சரியான வெயிட்டாக இருக்காங்களா, கனமாக இருக்கா, கனம் கம்மியாக இருக்கணும்னா அப்படின்னா இல்லை. கணம் அப்படின்னா இந்த 27 நட்சத்திரங்கள்லே 3 கணங்கள் இருக்குது. அது என்ன 3 கணம் அப்படின்னா? தேவகணம், ராட்சச கணம், மனித கணம். அப்போ அவங்களுடைய அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணுறாங்க? தேவகணம், நீங்கள் எழுதிங்க, தேவகணம், மனித கணம், ராட்சச கணம் அப்படின்னு சொல்லி 3 விதமான கணங்கள் இருக்குது. அப்போ எந்தெந்த நட்சத்திரம்லாம் தேவகணத்தில் வரும், எந்தெந்த நட்சத்திரம்லாம் மனித கணத்தில் வரும், அப்போ எந்தெந்த நட்சத்திரம் ராட்சச கணத்தில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நமக்கு எதில் இருக்குன்னா, நான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் பஞ்சாங்கம் ஆகிட்டீங்கன்னா அது இருக்குங்க. அப்போது முதல்ல தேவகண லிஸ்ட்டை நான் சொல்கிறேங்க. தேவகணத்தில் அஸ்வினி, மிருகசிருஷம், புனர்பூசம், பூசம், ஹஸ்தம், சுவாதி, அனுசம், திருவோணம், ரேவதி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவகணத்தில் உள்ளதுங்க. அடுத்து
மனித கணத்தை எடுத்துக்குவோம். மனித கணத்தை பொறுத்த வரைக்கும் பரணி, ரோஹிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. இது வந்து இதில் இருக்குது. நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் எழுத வேண்டாம், எல்லா குரூப்புக்கும் அனுப்பியிருக்கேன். அடுத்து ராட்சச கணம் அப்படின்னு எடுத்தோம்னா கார்த்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம், இவையெல்லாம் ராட்சச கணம். இப்போ ரூல் என்ன அப்படின்னா ஆண் பெண் இருவர் நட்சத்திரங்களிலும், இப்போ நம்ம முதல்ல எடுத்துக்கோம் மகம் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். மகம் என்ன நட்சத்திரம்? மகம் வந்து ராட்சச கணம். இந்த பொண்ணு ராட்சச கணத்தில் பிறந்திருக்கு. அடுத்து அந்த ஆண் என்ன? ரோஹிணி. அந்த பையன் இருக்குது மனித கணத்தில் இருக்காப்புல, மனித கணம். அப்போ என்ன பண்ணுறது? இதை சேர்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல கண்டுபிடிச்சோம். பெண்ணு மகத்தில் பிறந்திருக்கா, ராட்சச கணம். பையன் ரோஹிணி, மனித கணம். ஆண் பெண் இருவர் நட்சத்திரங்களும் தேவகணமாக இருந்தால், ரெண்டு பேருமே தேவகணம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். ஆண் பெண் இருவர் நட்சத்திரங்களும் மனித கணமாக இருக்கு, கணப்பொருத்தம் உண்டு, சேர்த்துக்கலாம். தேவகணமும் மனித கணமும் ஆகிய பிரிவில் நட்சத்திரங்கள் இருந்தால் ஆண் பெண் இருவர் ஜாதகம் ஒரு தேவகணமோ, அதாவது தேவகணமோ மனித கணமும் இருந்தால் சேர்க்கலான்ட்டான். அப்போது அடுத்து பாருங்க, தேவகண நட்சத்திரத்திற்கு ராட்சச கண நட்சத்திரங்கள் பொருந்தாது. அதே மாதிரி மனித கண நட்சத்திரத்திற்கு ராட்சச கண நட்சத்திரங்கள் பொருந்தாது. முடிஞ்சா? இப்போ பையன் மனித கணமாக இருக்கார், பொண்ணு ராட்சச கணம். அப்போது இனப்பொருத்தம் இல்லை. முதல்ல தினப்பொருத்தம் இல்லை, இப்போ கணப்பொருத்தம் பார்த்தோம். இந்த கணப்பொருத்தத்தில் பெண் வந்து ராட்சச கணமாக இருக்கார், பையன் மனித கணமாக இருக்கார். அப்போது ரெண்டாவது ரவுண்டு போட்டுருவோம், கணப்பொருத்தம் இல்லை. சரி, அடுத்து என்னங்க? மாகேந்திர பொருத்தம். புத்திர சந்தான பாக்கியத்தை குறிக்கக்கூடியது இந்த மாகேந்திர பொருத்தம். அதாவது பெண் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் வரை எண்ணி வரக்கூடிய எண்ணிக்கை என்னவா இருக்கணும்? நம்ம ஈஸியாக முதல்ல சொன்னோம் 2, 4, 6, 8ன்னு ஏறு வரிசையில் சொன்னோம். இந்த மாகேந்திர கணத்துக்கு, மாகேந்திர பொருத்தத்துக்கு ஏதாவது ஈஸியாக சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேந்திரத்தை ஞாபகம் வச்சுங்க. கேந்திரம் என்ன? 4, 7, 10. அடுத்து என்ன? அப்படியே 13, 16. அடுத்து என்ன போட்டுக்கலாம்? 19. அடுத்து 22, 25. பாருங்க, கேந்திரத்தை ஞாபகம் வச்சுங்க. 4, 7, 10 போட்டுருங்க, 3 டிஜிட்டா. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அங்கேருந்து ஒற்றைப்படையில் வந்துடுங்க. 4, 7, 10ன்னு போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஒற்றைப்படையில் வந்துடுவோம். 11 விட்டுறோம். 13, 16, 19 3 இலக்கம் போட்டோமா? அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்? 22, 25ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அப்போது மாகேந்திர பொருத்தத்துக்கு ஈஸியாக மனசில் வச்சுக்க. முதல்ல கேந்திரம் 4, 7, 10 போட்டுறோமா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து ஒற்றைப்படை ஆரம்பிக்கணும். 11 ஆரம்பிக்கணும், 11 விட்டுருவோம். 13, 16, 19 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 22, 25 இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணின் நட்சத்திரம் 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 இருந்தால் மாகேந்திர பொருத்தம் உண்டு. இந்த பெண்ணோட நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் வரை எண்ணினால் 22. அப்போது மாகேந்திர பொருத்தம் இந்த பொண்ணுக்கு இருக்குது. சரி, அடுத்துங்க ஸ்திரீ தீர்க்க பொருத்தம். ஸ்திரீ தீர்க்க பொருத்தம்னா என்னங்க? இது இந்த பெண் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாளா அப்படிங்கிறத பார்க்குறது. மாங்கல்ய பாக்கியம் சம்மந்தப்பட்டது. இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் நட்சத்திர எண்களை கொண்டு அமைகிறது. அதாவது பார்த்திங்கன்னா பெண்ணோட நட்சத்திரத்திலிருந்து ஆணோட நட்சத்திரம் வரை எண்ணும்போது இந்த ஸ்திரீ தீர்க்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் வரை எண்ணும் பொழுது 13 நட்சத்திரத்துக்கு மிகுதியாக இருந்தால் எபோவ் 13 13 நட்சத்திரத்துக்கு மேல் இருந்தால் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் உண்டு. அப்போ இவர் எத்தனை நட்சத்திரம்? 22ஆம் நட்சத்திரம், 13னா தாண்டிருச்சு. அப்போ ஸ்திரீ தீர்க்கம் உண்டு. சரி, அடுத்து யோனி பொருத்தம். அப்போது இந்த யோனி பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா திருமணத்தால் ஆண் பெண் அடையக்கூடிய அந்த தாம்பத்திய சுகத்தை பற்றியது. அதே நேரம் பிறக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் பற்றி அறிய உதவுவது இந்த யோனி பொருத்தம். ஒவ்வொரு நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா ஒரு விலங்குகளை கொண்டது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்?
எந்தெந்த விலங்குக்கு எந்தெந்த விலங்கு பகை அப்படிங்கிறத பார்க்கணும், எந்த விலங்குக்கு என்ன யோனி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது நம்ம ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம், மனப்பாடம் பண்ணிக்கணும், பஞ்சாங்கத்தில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினியா, அஸ்வினிக்கு விலங்கு குதிரை, பரணி யானை, கார்த்திகை ஆடு, ரோஹிணி பாம்பு. பாம்பு குறிச்சுக்குவோம், பையனுக்கு என்ன பாம்பு, பாம்பு வந்து யோனியாக வந்துருச்சு. சரிங்க, பொண்ணோடது மகம் வரணுமா? சரிங்க, அடுத்து இப்போ பரணி யானை, கார்த்திகை ஆடு, ரோகிணி பாம்பு, மிருகசிருஷம் பாம்பு, திருவாதிரை நாய், புனர்பூசம் பூனை, பூசம் ஆடு, ஆயில்யம் பூனை, மகம் பெருச்சாளி, பூரம் பெருச்சாளி, உத்திரம் பசு, அஸ்தம் எருமை, சித்திரம் புலி, சித்திரை நட்சத்திரம் புலி, சுவாதி எருமை, விஷாகம் புலி, அனுஷம் மான், கேட்டை மான், மூலம் நாய், பூராடம் குரங்கு, உத்திராடம் கீரி, திருவோணம் குரங்கு, அவிட்டம் சிங்கம், சதயம் குதிரை, பூரட்டாதி சிங்கம், உத்திரட்டாதி பசு, ரேவதி யானை. நமக்கு என்ன தேவை? பெண்ணோடது தேவை, மகம் பெருச்சாளி. அப்போது பெருச்சாளி இது, இந்த இது பாருங்கள், இது வந்து பெருச்சாளியை குறிக்குது, அது பாம்பை குறிக்குது. பாம்புக்கு எலிக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த இதுக்கு என்னென்ன இது பொருந்தாது அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்க. அப்போது அந்தந்த நட்சத்திரக்கூடிய விலங்குகளின் குணத்தை, அந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்களின் அந்த குணத்தை பொறுத்து அது அமையும். அப்படிங்கிறனால நமக்கு பகை விலங்குகளை சேர்க்கக்கூடாது. அப்போது யோனி பொருத்தம் அமையாது. பகையான விலங்குகள் என்னென்ன, அப்போ என்னென்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எழுதிக்கங்க. குதிரைக்கு எருமை, யானைக்கு சிங்கம், ஆட்டுக்கு குரங்கு, பாம்புக்கு கீரி, நாய்க்கு மான், பூனைக்கு எலி, பெருச்சாளிக்கு பூனை. அதை இங்கே பாம்பு வருதா, பசுக்கு நமக்கு பசுக்கு புலி. அப்போது இங்கே நமக்கு எலிக்கு பாம்பு பகையாக வருமா? ரியல் லைஃப்பில் வரும். ஆனால் இது என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியம பொருத்தம்பாங்க. சில சாஃப்ட்வேரில் எலிக்கு பாம்பு பகை விழுங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யோனி பொருத்தம் அப்படிங்கிறது சில சாஃப்ட்வேரில் என்ன சொல்லியிருப்பான், யோனியை பொறுத்த வரைக்கும் பெண் எலி, ஆண் எலி, அதாவது இங்கே பெருச்சாலும் சொல்லிக்கோம், இது ஆண் எலி, ஆண் எலி. பையனுக்கு பார்த்திங்கன்னா ஆண் சாரை, ரெண்டு பேருமே இது வருது. இப்போ பாம்பு, அப்போ பார்த்திங்கன்னா இது மத்திமம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் முடிவெடுப்பாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, யோனி பொருத்தம் இல்லை அப்படின்னு முடிவெடுத்துருவாங்க. அப்போ மத்தியம பொருத்தம்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் யோனி பொருத்தம் இல்லைன்றாங்க. அப்போ பகையாக வர்றனால, ஒரு விலங்குக்கு மற்றொரு விலங்கு பகையாக வர்றனால நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம ஞானிகள் சொன்னதில் பெருச்சாளிக்கு பூனை, பசுவுக்கு புலி, பூனைக்கு எலி, நாய்க்கு மான், பாம்புக்கு கீரி, ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா குரங்கு, யானைக்கு சிங்கம், குதிரைக்கு எருமை, இதையெல்லாம் பகையாகும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இது மத்தியம பொருத்தமாக எடுத்துட்டாலும் சரி, இல்லை பொருத்தம் இல்லை விலங்கு அப்படின்னு சொல்லி விட்டாலும் சரி. அடுத்து ராசி பொருத்தம். அது என்ன சார் ராசி பொருத்தம் அப்படின்னா, பொண்ணோட ராசி என்ன அப்புறமா போட்டுக்கணும். பெண்ணோட ராசி என்னவா வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பெண்ணோட நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெண் பாருங்கள் மகத்தில் பிறந்திருக்கார். மகம்னா என்ன, சிம்ம ராசி. இப்போ பெண் ராசியில் ஒன்றுன்னு போட்டுங்க, சிம்மம் 1, பெண் வந்து சிம்மத்தில் பிறந்திருக்கார். பையன் என்ன, ரிஷபம். எங்கே வருது, 12, 11, 10வது ராசியாக வருது. பெண்ணின் ராசி சிம்மம், பையனோட ராசி பார்த்துங்க ரிஷபம். அப்போது பெண்ணோட ராசியிலேருந்து என்ன, பையனோட ராசி 10வதாக வருது. அப்போது ஸ்திரீ ராசியிலிருந்து, சரிண்ணா என்ன, பெண் ராசியில் இருந்து புருஷ ராசி வரைக்கும் எண்ணினால் வரும் எண்ணிக்கையை பொறுத்து ராசி பொருத்தம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஸ்திரீ ராசியில் இருந்து புருஷ ராசி வரை எண்ணக்கூடிய எண்ணிக்கை 2 முதல் 6 வரை இருந்தால், 2லிருந்து 6 வரைக்கும் இருந்துச்சுன்னா ராசி பொருத்தம் இருக்காது. இதில் வந்து 8வதும் பொருந்தாது. ஏன்னா 8 என்ன சொல்லுவோம், சஷ்ட அஷ்டகம் சொல்லுவோம். அதுலேயும் சில சஷ்ட அஷ்டகத்தில் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது. அப்போது 6வது 8வது ராசி தொடர்பு குறித்து அறிக்கணும். அப்போது பெண்ணின் ராசி புருஷனுடைய ராசிக்கு, புருஷ ராசிக்கு 6வது ராசியாக வந்தால், புருஷ ராசிக்கு பெண் ராசி 8ஆக வந்துடும். இப்போ 6, 8 சஷ்ட அஷ்டகம் வந்தால் சேர்க்கக்கூடாது. அப்போ திருமண பொருத்தத்தில் அது சேராது. அப்போது ராசி பொருத்தம் இல்லைன்னு முடிவு எடுத்துக்கணும். இங்கே எப்படி இருக்குது, இங்கே ராசி பொருத்தம் அவர்களுக்கு இருக்குது, 6, 8 வரல.
அப்போது இந்த சஷ்ட அஷ்டகத்திலே விதிவிலக்குகள் இருக்குது. அதிலே சுப சஷ்டாஷ்டகம், அனுகூல சஷ்டாஷ்டகம், இந்த விதிவிலக்குகள்லாம் இருக்குது. இது திருமணமாக பிருகத் ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பில் கால விதானம் தேவா அப்படின்னு சொல்லி கேரள நூல்லையும் இதை குறிப்பிட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கலாம். சரி, அடுத்து ராசி அதிபதி. ராசி அதிபதினு என்ன? ராசி இங்கே விழுந்திருக்கு. பொண்ணோட ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு யார் அதிபதி? சூரியன். பையனோட ராசி ரிஷபம். ரிஷபத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். இவர்கள் 2 பேருக்கும் நட்பா பகையா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்? நமக்கு ராசி அதிபதி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ராசி அதிபதி அப்படிங்கிறது பார்த்தோம்னா இருவரும் பகையாக வர்றாங்க. சூரியனுக்கு சுக்கிரன் பகையாக வர்றாரு. அப்போ ராசி அதிபதி பொருந்தலை. இவர் வேறு டீம், அவர் வேறு டீம். அடுத்து வசிய பொருத்தம். வசியம்னா என்னங்க? அதாவது இந்த ராசி அதிபதி பொருத்தம்ங்கிறப்ப நவகிரகங்களில் உள்ள 7 கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் அதிபதியாக இருப்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தோடைய நட்பு பகையை வச்சு நம்ம இந்த ராசி அதிபதி பொருத்தத்தை பார்க்கணும். ஆண் ராசி அதிபதியின் உறவு, நட்பு, சமம், திருமண பொருத்தம் செய்தால் 2 பேருக்கு நட்பாக இருந்துச்சுன்னா திருமண பொருத்தம் நல்லாயிருக்கும். அடுத்து நமக்கு வசிய பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது வசியம்னா என்னென்னா ஒரு சில நட்சத்திரங்களுக்கு ஒரு சில நட்சத்திரங்கள் வசியமாக இருக்கும். அப்போது அதாவது திருமணமான ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் திருமணத்திற்கு பின்னர் 2 பேரும் அந்யோன்யமான தம்பதிகளை வாழணும் அப்படின்னா வசிய பொருத்தம் வேணும். அப்போது அந்த வசிய பொருத்தம் எப்படி இருக்கும்? ஒருவரை சார்ந்து வாழும் சுகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த வசிய பொருத்தம் அப்படிங்கிறது ஆண் பெண் ராசிகளை அனுசரித்து நம்ம சொல்லணும். இப்போ எந்தெந்த ராசிக்கு என்னென்ன ராசி வசியமாக இருக்கும்? இப்போ பெண் ராசியை தான் கையில் எடுத்துக்கணும். பெண் சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படிங்கிறப்ப நமக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசி வசியங்கிறத பார்ப்போங்க. மேஷ ராசிக்கு மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் சிம்ம ராசி வசியம். மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் சிம்மம் வசியம். ரிஷபத்திற்கு பெண்ணோட ராசின்னு போடுங்க. பெண்ணோட ராசி ரிஷபமாக இருந்து கடகம் துலாம் வந்தால், ஆண் ராசியாக வந்தால் அது ராசி பொருத்தம் இருக்குது, வசிய பொருத்தம் இருக்குது. ஏன்னா வசிய பொருத்தம் பார்க்குறோம். அடுத்து பெண்ணோடைய ராசி மிதுன ராசியாக இருந்து ஆண் ராசி கன்னியாக இருந்தால் வசிய பொருத்தம் உண்டு. பெண்ணோட ராசி கடகமாக இருந்து விருச்சிகம் தனுசுவாக ஆண் ராசி வந்தால் வசியம் உண்டு. சிம்ம ராசி பெண்ணுக்கு மகர ராசி ஆண் வசியம் உண்டு. துலாம் ராசிக்கு மகரம் வசியம் உண்டு. விருச்சிகத்திற்கு விருச்சிகத்தில் பிறந்த பெண்ணிற்கு கடகம் கன்னி வசியமாக வரும். தனுசில் ஒரு பெண் பிறந்திருக்கிறாள், தனுசு ராசியிலன்னா மீனம் வசியமாக வரும். மகர ராசியிலே ஒரு பெண் பிறந்திருக்கிறார்னா கும்பம் வசியமாக வரும். கும்ப ராசியிலே ஒரு பெண் பிறந்தவருக்கு மீனராசி ஆண் வசியமாக வருவார், வசிய பொருத்தம் இருக்கும். மீன ராசியில் பிறந்த பெண்ணிற்கு மகர ராசி வசியமாக வரும். அப்போது நம்ம இந்த பொண்ணு எங்கே பிறந்திருக்கு? இந்த பொண்ணுக்கு வந்துடணும். இப்போ இந்த பொண்ணு எங்கே? இந்த பொண்ணு பிறந்திருக்கிறது எந்த ராசியில் பிறந்திருக்காரு? இந்த பொண்ணு பிறந்திருக்கிறது சிம்ம ராசி. அப்போ சிம்ம ராசிக்கு எது பொருத்தமாக வரும்னு சொன்னேன்? மகர ராசி தான் பொருத்தமாக வரும். அப்போது வசிய பொருத்தம் இல்லை. முடிஞ்சா? அடுத்து ரஜ்ஜு பொருத்தம். இது சார்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சார்ட்டை வச்சுருக்கோம், மனப்படம் பண்ண வேண்டியதில்லை. சார்ட்டை விரிச்சுக்கிட்டு இல்லை பஞ்சாங்கத்தை வச்சுட்டு பார்த்தேன், கடற்கடன்னு அடிச்சேனா. சரிங்க, அப்போது வசிய பொருத்தம் இல்லை. அடுத்து ரஜ்ஜு பொருத்தம். அது என்ன சார் ரஜ்ஜு அப்படின்னா, அதாவது அந்த ரஜ்ஜிலே பாருங்கள், சிரசு ரஜ்ஜு, கழுத்து ரஜ்ஜு, வயிறு ரஜ்ஜு, பாத ரஜ்ஜு அப்படின்னா நிறைய வகை இருக்குது. இப்போ நம்ம ஒரு ரஜ்ஜுவோட சார்ட்டு கூட நான் போடுறேன் உங்களுக்கு. சார்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அஸ்வினி பெருசாக போட்டால் தான் வருமோ? ஃபஸ்ட்டு அஸ்வினி. முதல்ல 4 இதை பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தலை, இது தலை. அடுத்து என்ன பண்ணுறோம்? கழுத்து. அடுத்து என்ன பண்ணுறோம்? வயிறு ரஜ்ஜு அப்படிங்கிறத இது பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு ரஜ்ஜு அப்படி போட்டுக்கோம். அப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு
வரிசையாக நட்சத்திரங்களை வரிசைப்படுத்திக்கணும். அப்போது நமக்கு முதல்ல இங்கே அஸ்வினி அப்படின்னு போட்டுங்க. அடுத்து பரணி, அஸ்வினி பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். கவனிச்சுங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிருஷ்டம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம். முடிஞ்சா பக்கத்தில் ஒரு ரஜ்ஜு இதே மாதிரி டவரை போடுறிய. மறுபடியும் என்ன பண்ணுறேன், மகத்தில் ஆரம்பிக்குது. அங்கே அஸ்வினில் ஆரம்பிச்சு இங்கே மகம். மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை. முடிஞ்சா புதனோட நட்சத்திரம் பிடிச்சி மறுபடியும் ஒரு சாட்டு பக்கத்தில் இன்னொரு டவரை போட போகிறோம். அடுத்து என்னாகும், இங்கே என்ன ஆரம்பிக்கும், மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. அப்போது பார்த்திங்கன்னா சமமாக இங்கே மிருகசீர்ஷம் வருதுன்னா அடுத்த டவரில் என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆயில்யம் முடியுதா பாருங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம், மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை வந்துச்சா. இங்கே சித்திரை வந்துடும். அடுத்த டவரில் மேலே என்ன வரும், ஃபஸ்ட்டு என்ன வரும், சித்திரை வந்துடும். அப்போது இங்கே பாருங்கள், இங்கே மிருகசீர்ஷத்தில் ஆரம்பித்தா அங்கே சித்திரை, அடுத்து என்ன வரும், மூணாவது டவரில் அவிட்டம் வரும். அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த சார்ட்டு. ஒரே ரச்சா இருக்குது. பெண்ணு மிருகசீர்ஷம், பையனும் சித்திரை அவிட்டத்தில் இருக்கான், சேர்க்கக்கூடாது. பெண்ணு வந்து ரோஹிணியில் பிறந்திருக்கு, பையன் திருவாதிரையில் பிறந்திருக்கான்னா ரெண்டு பேரும் ஒரே ரச்சா இருந்தால் இப்போ ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணும் பாருங்கள் ஒரே நட்சத்திரம். அடுத்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஒரே நட்சத்திரம், இதெல்லாம் ஏகரச்சு, அதை சேர்க்கக்கூடாது. அடுத்து பரணி பூரம் பூராடம் ஏகரச்சு. அடுத்து அஸ்வினி மகம் மூலம் இது ஒரே ரச்சு, அதை சேர்க்கக்கூடாது. அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் இவங்களை சேர்க்கக்கூடாது. புனர்பூசம், அடுத்து நமக்கு விஷாகம் பூரட்டாதி இதை சேர்க்கக்கூடாது. பூசம் உத்திரட்டாதி அதே என்னென்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி அப்படின்னு பார்க்குறப்ப சனியோட நட்சத்திரம் செய்யக்கூடாது. அடுத்து ஆயில்யம்ங்கிறது புதனோட நட்சத்திரம். அடுத்து கேட்டை புதனோட நட்சத்திரம். அடுத்து ரேவதி புதனோட நட்சத்திரம். இவையெல்லாம் ஏகரச்சு. நான் இங்கே ஒரே ஒரு டவர் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நேற்று கொடுத்ததில் 3 டவர் போட்டு கொடுத்துருக்கேன். அப்போது ஒரே நட்சத்திரமாக இருந்தால் ரச்சு பொருத்தம் இல்லை. சில நேரங்களில் சார் ரோஹிணி நட்சத்திரம் பொண்ணு, இப்போ இந்த பையனே எடுத்துக்கோ, பொண்ணு எடுத்துக்கோ, இது பையனை விட வேணா, இப்போ ரோஹிணி நட்சத்திரம் பொண்ணு, திருவாதிரை வருது, ரெண்டும் பாருங்கள் சமமாக ரெண்டும் ஏகரச்சா வருது. அப்போது சொல்லுங்கள், ஏகரச்சா வரும்போது சொல்லுங்கள். நடத்துகிறேன் முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு அழிச்சிட்டு உங்களை போட்டு காமிக்கிறேன். அழிச்சிட்டு ரஜ்ஜை மட்டும் போட்டு காமிக்கிறேன். அப்போ இது ஒரே ரஜ்ஜா இருந்துச்சுன்னா சேர்க்கக்கூடாது. இந்த ரஜ்ஜை திரும்ப வந்து நான் போர்டு ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன். ஏகரச்சு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதிலே வந்து ஆரோகணம் அவரோகணம் இருக்குது. நாம் முழுசாக போட்டு காமிச்சா தான் புரியும். அடுத்து ரஜ்ஜு பொருத்தம் இப்போ இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கும்போது பெண்ணு மகம்னா இங்கே வந்துடும், அஸ்வினிங்கிற இடத்துல வந்துடும். பையங்க மிருகசிருஷ்டம், அது கால் ரஜ்ஜில் இந்த பொண்ணு இருக்குன்னா அது தலை ரஜ்ஜில் இருக்குது, அதனால் ஏக ரச்சு ஆகல. அப்போ ரச்சு பொருத்தம் உண்டு. அடுத்து வேதை பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அடுத்து இந்த ரஜ்ஜு சாட்டை முழுசாக போட்டு காமிக்கிறேன். இந்த வேதை பொருத்தம் அப்படின்னா என்னென்னா, நமக்கு வேதை அப்படிங்கிறது பார்த்தோம்னா, வேதை என்றால் ஒன்றுக்கொன்று தாக்குதல், அதாவது எதிர்மறையாக அமைவது, ஒன்றுக்கு ஒன்று பிடிக்காமல் போகிறது. நட்சத்திரங்களுக்குள் திருமண பொருத்தம் அமையாது. எந்த நட்சத்திரம் வேதை என்பதை தெரிஞ்சுக்கணும். ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் வேதை. அப்போ பொண்ணோட நட்சத்திரம் மகம், பையனோட நட்சத்திரம் ரோகிணி. அஸ்வினிக்கு கேட்டை வேதை, பரணிக்கு அனுசம் வேதை, கார்த்திகைக்கு விசாகம் வேதை, ரோகிணிக்கு சுவாதி வேதை, திருவாதிரைக்கு திருவோணம் வேதை, புனர்பூசத்துக்கு உத்திராடம் வேதை. இது நீங்கள் சார்ட்டாக நான் டைப் பண்ணி கொடுத்துருப்பேன், அதை பார்த்து தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் பண்ணணும். பூசத்துக்கு பூராடம். அப்போது நம்ம எந்தெந்த இது சார்ட் வர்றதுங்கிறத காமிச்சிட்றேன். அடுத்து ஆயில்யத்துக்கு மூலம் பார்த்திங்கன்னா, ஆயில்யம் அப்படின்னு பார்க்கும்போது மூலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆகாத நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அடுத்து பூரத்துக்கு உத்திரட்டாதி, மகத்துக்கு ரேவதி, அதே நேரம் அஸ்தத்துக்கு சதயம், மிருகசிருஷ்டம்னா சித்திரை அவிட்டம். இதையெல்லாம் பார்த்திங்கன்னா
வேதையான நட்சத்திரங்கள். இப்போ இவங்களுக்குள்ள வேதை இருக்கா? மகத்துக்கு ரோகிணிக்கும் வேதை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மகத்துக்கு ரேவதி தான் வேதை, அதனால் வேதை பொருத்தம் இல்லை. சரிங்க, இப்போ 10 பொருத்தம் பார்த்தோம். இதில் வேதை, இப்போ வேதை சொல்கிறேங்க, வேதை கேட்டிருக்காங்க. வேதையை பொறுத்தவரை ஒன்றுக்கொன்று தாக்குதல், எதிர்மறையாக அமைவது அப்படின்னு பொருள். அப்போ இந்த வேதை அப்படிங்கிறது பார்த்தோம்னா குறிப்பிட்ட நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வேதை நட்சத்திரமாக அமையும். அப்போது எந்தெந்த நட்சத்திரம் திருமண பொருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பிடித்து கொள்ளாத ஒரு நிலை வரும், கருத்து வேறுபாடு, தாக்குதல் அப்படின்னு பொருள். இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் நடக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சால் ஒரு தாக்குதலுக்கு ஒப்பான நிகழ்வும். அப்போது அஸ்வினிக்கு கேட்டை வேதை, பரணிக்கு அனுசம் வேதை, கார்த்திகைக்கு விசாகம் வேதை, ரோகிணிக்கு சுவாதி வேதை, திருவாதிரைக்கு திருவோணம் வேதை, புனர்பூசத்திற்கு உத்திராடம் வேதை, பூசத்திற்கு பூராடம் வேதை, ஆயில்யத்துக்கு மூலம் வேதை, மகத்திற்கு ரேவதி வேதை, பூரத்திற்கு உத்திரட்டாதி வேதை, உத்திரத்திற்கு பூரட்டாதி வேதை, அஸ்தத்திற்கு சதயம் வேதை, மிருகசிறுசம் சித்திரை அவிட்டம். இவை பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வேதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம 10 பொறுத்ததை பார்த்துட்டோம். அதில் குறிப்பாக இப்போ நம்ம என்ன சொன்னோம், 3 நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோம். அஸ்வினிக்கு கேட்டை வேதைன்னு சொன்னோம். இப்போ நம்ம சார்ட்டை போட்டுருவோம். பொறுத்தமே வேஸ்ட்டுன்னு சொல்கிறேம்மாண்ணா. இருந்தாலும் நான் இன்னொரு வார்த்தை சொன்னேன், ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு வச்சுங்க, உங்களை பிடிச்சிக்குவாங்க. சரி, இப்போ எழுதுறேங்க வரிசை. யாரும் நட்சத்திரம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அஸ்வினி. அடுத்த நட்சத்திரம் என்னங்க? அடுத்த நட்சத்திரம் பேர் சொல்லுங்கள். பரணி. அடுத்து எல்லாருமே டவர் இப்படி போட்டுங்க. அடுத்து ரோஹிணி. அடுத்துங்க அடுத்து 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 இதை உள்ளே போட்டுக்கிறேங்க. இதை இங்கே போட்டுக்கிறேன். ஆயில் இதை இங்கிட்டு போட்டுக்கிறேன். அடுத்து இங்கே ஆரம்பிக்கிறது என்ன? மகம். அடுத்து பூரம். வந்துருச்சா? இங்கே பாருங்கள், நேருக்கு நேராக வந்துருச்சு பாருங்கள். மிருகசிறுசம் செவ்வாயோட நட்சத்திரமா வந்துருச்சா? சித்திரை. அப்புறம் அடுத்து என்னங்க? சித்திரைக்கு அடுத்து என்ன? மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதியா, விசாகம். அடுத்து என்ன? விசாகமா போட்டுங்க. அனுஷம். அடுத்து கேட்ட பாருங்கள். அங்கே பாருங்கள், புதனோட நட்சத்திரம் முடிஞ்சா. இங்கே பாருங்கள், இங்கே ஆயில்யத்தில் முடிஞ்சு, இங்கே கேட்டையில் முடிஞ்சிருக்கு. இங்கே அஸ்வினியில் முடிஞ்சு, இங்கே பரணியில் முடிஞ்சிருக்கு. இங்கே பரணியில் ஆரம்பிச்சிருக்கு, இங்கே பூரத்தில் வந்திருக்கு. இங்கே கார்த்திகையில் ஆரம்பிச்சு, இங்கே உத்திரத்தில் வருது. இங்கே ரோகிணியில் ஆரம்பிச்சு அஸ்தத்தில் வந்திருக்கு. அடுத்து முடிச்சுக்கோங்க. அடுத்து இங்கே என்ன ஆரம்பிக்கும்? கேட்டைக்கு அப்புறம் என்ன? அனுசமா? அனுசம், கேட்டை, மூலம். மூலம். அடுத்து பூராடம். இங்கே உத்திராடமா? அடுத்து அடுத்து அவிட்டம். பாருங்க, எல்லா நட்சத்திரம் பாருங்க. செவ்வாய் நட்சத்திரம் அவிட்டம். அடுத்து சதயம். அடுத்து பூரட்டாதி. அடுத்து உத்திரட்டாதி. அடுத்து ரேவதி. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த சார்ட்டை வச்சு 2 இதை பிடிச்சிடலாங்க. இப்போ எடுத்துக்கங்க, என்ன பண்ணுறோம்? மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு சித்திரையில் பிறந்த ஆணை முடிக்கக்கூடாது, அவிட்டத்தில் பிறந்த ஆணை முடிக்கக்கூடாது, ரச்சு தட்டும், ஏக ரச்சு பொருந்தாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணிற்கு அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த பெண் ஆணுக்கு ரச்சு தட்டும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, உத்திரம். அடுத்து என்னங்க? உத்திராடத்தில் பிறந்த ஆணை இணைக்கக்கூடாது, ரச்சு தட்டும். பரணி, பூரம், பூராடம் எல்லாம் ஒரே ரச்சா வருதா? அதில் இணைக்கக்கூடாது, ஏக ரச்சு. இப்படியே ஃபைனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடிய
அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறோம், ஹஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ திருமணம் முடிக்க போகிறதில்ல. கார்த்திகையில் பிறந்தா பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி அவங்களுக்கு பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் ஏகமாக இப்படி பாருங்கள். இது தலை ரச்சு, மேலே இருக்க தலை, கழுத்து, வயிறு, தொடை, பாதம் இப்படி ஒரே ரச்சாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருந்தாது. காலையில் என்னம்மா டிஃபன் அப்படின்னு கல்யாணம் முடிச்சோன்னா பையன் கேட்டானா, நேற்று நான் தான் சமைத்தேன்ல, நீ என்ன டிஃபன் சொல்லு, நீ இன்னைக்கு பண்ணு அப்படிங்க அந்த பொண்ணு. ரச்சு பொருந்தாது. அப்போது இது ஏக ரச்சு உள்ளவங்க. சரி, அப்போ என்ன பண்ணணும், இதில் ஒரு விதிவிலக்கு உண்டுங்க. மைக் ஆஃப் பண்ணிங்க ப்ளீஸ். இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்னென்னா இதில் ஆரோகணம் அவரோகணம்னு இருக்குது. அது என்ன ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னா, ஆரோகணம்னா ஏறு வரிசை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி இப்படி கீழேருந்து மேலே ஏறுறது ஆரோங்க, மேலே ஏறுற வரைக்கும் ஆரோகணம், கீழே இறங்குறது அவரோகணம். இந்த ரச்சு பொருத்தத்தில் பெண்ணின் நட்சத்திரம் ஆரோகணமாக இருந்து, இப்போ எடுத்துக்கோமா, ரோகிணி நட்சத்திரம் ஆரோகணத்தில் இருக்குது, மேலே ஏறுது. ஆணின் நட்சத்திரம் திருவாதிரையாக இருக்குது. திருவாதிரை என்ன, 2 கழுத்து ரச்சு. ஆனால் பெண்ணின் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆரோகணத்தில் இருக்குது. ஆணின் நட்சத்திரம் அவரோகணம் இறங்கு வரிசையில் இருக்குது. இப்படி ஆரோகணம் அவரோகணமாக இருந்தால் ரச்சு பொருத்தம் உண்டு எனலாம். இது விதிவிலக்கு. அப்போது ஏக ரச்சுகளை சேர்க்கக்கூடாது. மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம் சேர்க்கக்கூடாது. அடுத்து ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் சேர்க்கக்கூடாது. கார்த்திகை, உத்திராடம் சேர்க்கக்கூடாது. பரணி, பூரம், பூராடம் சேர்க்கக்கூடாது. அஸ்வினி, மகம், மூலம் சேர்க்கக்கூடாது. பூசம், அனுசம், உத்திரட்டாதி சேர்க்கக்கூடாது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி சேர்க்கக்கூடாது. திருவாதிரை, சுவாதி, சதயம் சேர்க்கக்கூடாது. அப்போது ஏக ரச்சுவை சேர்க்கக்கூடாது. ஆனாலும் இந்த ரோகிணி கழுத்து ரச்சு, திருவோணம் திருவாதிரை அப்படிங்கிறது கழுத்து ரச்சு. இப்போ ரச்சு தட்டுதே சார், 2 சமரச்சா இருக்குது அப்படின்னா இது ரோகிணி ஆரோகணம், மேலே ஏறுது, இப்படி ஏறுற வரிசையில் இருக்குது. ஆனால் திருவாதிரை இறங்குல இருக்குது. அப்போ இது ஆரோகணம். ஆவண்ணா போட்டு ஆரோகணம். ஒரு பெண் ஆரோகணத்தில் இருந்து ஆண் அவரோகணத்தில் இருந்தால் அது ரச்சு பொருத்தம் உண்டு. சரி, இதை நம்ம ரச்சு பொருத்தத்தை இந்த சார்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சார்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுற டேபிளில் வச்சுக்கிட்டு போய்க்கலாம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வேதை பொருத்தத்தோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முறை கொண்டு வந்தோம். இப்போ அஸ்வினிக்கு கேட்டை வேதைன்னு சொல்லிக்கோம். அப்போ அஸ்வினியை கையை வைப்போம். அஸ்வினிக்கு பாருங்க, இதை இதுக்கும் மிருகசீர்ஷம், இது 3 எடுக்காதீன்ட்டேன், இது 3மே ஒன்றுக்கொன்று வேதை. மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம் ஒன்றுக்கொன்று வேதை. ஓகேயா? இப்போ புரியுதா புரியாதான் கேட்டுங்க. என்னங்க? சொல்லுங்க, என்ன நட்சத்திரம் சொல்லுங்க. இல்லை என்ன நட்சத்திரம் நீங்கள் சொல்லுங்க, என்ன நட்சத்திரம் சொல்லுங்க. பூசமா? பூசம் எங்கே இருக்கு? பூராடமா? இந்த வருங்க, பூசம் இங்கே இருக்கா? இறங்கு வரிசையில் வருதா? அங்கே பூராடம் வந்துருச்சா? பூசத்துக்கு பூராடங்க. ஆமாம். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே.